2, 1. சா பவுலோ. இந்த சா பவுலோ அப்படிங்கிற பெயர் உங்களுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம். ஆனால் நாளைக்கு நம்ம தலைமுறையினர் இந்த சா பவுலோ அப்படிங்கிற விமானம் தாங்கி கப்பல் ஏர்கிராஃப்ட் கேரியரை பற்றி படிப்பாங்க. இது ஏன் படிக்கணும்? இந்த சா பவுலோ அப்படிங்கிற இந்த கப்பல் கிட்டத்தட்ட 32,000 டன் எடை இருக்கக்கூடியது. 40 ஏர்கிராஃப்டை அதில் சுமந்து செல்ல முடியும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு கப்பல் இப்போ டிஸ்மேண்டில் செய்யப்படாமல் அட்லாண்டிக் ஓஷனுக்குள்ளே 5000 மீட்டர் ஆழத்தில் புதைக்கப்பட்டிருக்கு. ஒரு விமானம் தாங்கி கப்பலை ஏன் புதைக்கணும்? அதுவும் பிரேசில் அரசாங்கம் ரொம்ப அவசரமாக இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இந்த சா பவுலோ, அதனுடைய வரலாறு, அது ஏன் புதைக்கப்பட்டது, இப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வரலாறு தான் இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். விமானம் தாங்கி கப்பல் அப்படிலாம் சொல்லி பார்க்கும்போதே நம்முடைய கப்பற்படை இந்தியன் நேவி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலான ஒரு ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக் எஃப்எம். அதை நீங்கள் கேட்கும்போது நம்முடைய கப்பற்படை எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, அந்த கப்பற்படைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பலவிதமான ஸ்ட்ராட்டஜி என்ன, எந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம கப்பற்படைக்குள்ளே இருந்தது, இது எல்லாத்தையுமே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்க குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ண பிறகு 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோட் TPM 50 அப்படிங்கிறது தான். தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். குக் எஃப்எம்மை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. 1963 ஃப்ரான்ஸ் மற்ற பல நாடுகள் கூட சண்டை போட்டு முடிந்த ஒரு டைம், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனாலுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரான்ஸுக்குள்ளே. எப்போ வேணும்னாலும் நம்முடைய எதிரிகள் நம்ம அட்டாக் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக கடல் வழியாக அட்டாக் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நாம் என்ன செய்யணும்? இந்த கடலில் ஒரு விமானம் தாங்கி கப்பலை உருவாக்கி அதை நம்முடைய கப்பற்படையில் சேர்க்கணும். இது அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள். இரவு பகலாக உழைத்து சா பவுலோ அப்படி இல்லைனா ஃபோஷ் அப்படிங்கிற ஒரு கப்பல், விமானம் தாங்கி கப்பல், பிரான்சினுடைய கப்பற்படையில் சேர்க்கப்படுது. இது சேர்க்கப்படுற வருடம் 1963. 40 விமானங்கள், 32,000 டன் எடை அப்படின்னு சொல்லும்போதே அவ்வளோ பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பல். இது ஒரு கிளமென்ஸ்-கிளாஸ் விமானம் தாங்கி கப்பல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரம்மாண்டமான கப்பல் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் பிரான்ஸுக்காக மட்டுமே அதனுடைய வேலையை செய்து 2000வது வருடம் பிரான்ஸ் நினைக்கிறாங்க, இதை விட அட்வான்ஸ்டான தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு, இந்த ஒரு கப்பலை நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்முடைய கப்பற்படையிலிருந்து விடுவித்து விடலாம் அப்படின்னு சொல்கிற அந்த முடிவுக்கு வராங்க. 2000வது வருடமே பிரான்ஸும் பிரேசிலும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரேசிலுக்கு ஒரு விமானம் தாங்கி கப்பலை பிரான்ஸ் கொடுக்கணும். ஸோ பிரான்ஸ் இப்போ எந்த கப்பலை திரும்ப கொடுக்க போகிறாங்க? இந்த சா பவுலோ அப்படி இல்லைனா ஃபோச் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அந்த கப்பலை பிரேசிலுக்கு கொடுக்க போகிறாங்க. 2000வது வருடம் மிகப்பெரிய ஒரு விழா அப்படிங்கிறது பிரேசிலில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. பிரான்ஸினுடைய கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேசிலுக்குள்ளே வருது. நம்ம நாட்டுக்கும் ஒரு விமானம் தாங்கி கப்பல் அப்படின்னு சொல்லி அதை பிரேசில் மக்கள் அவ்வளவு வியந்து பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பிரேசிலினுடைய ராஜாவா, அந்த கப்பற்படையினுடைய ராஜாவா மாறுது இந்த சா பவுலோ அப்படிங்கிற கப்பல். இந்த கப்பலை நிறைய பேர் பார்வையிடுறாங்க, நிறைய பேர் அதுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க, நிறைய பேர் அதை பற்றி எழுதுறாங்க, நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படின்னு சொல்லி இந்த சா பவுலோ அப்படிங்கிற இந்த கப்பலுக்கு, விமானம் தாங்கி கப்பலுக்கு அவ்வளோ பெரிய மவுஸ் இருந்துச்சு. ஆனால் எதிர்பாரா விதமாக 2005 ஒரு ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. கரெக்டாக மே 17, 2005 அதனுடைய என்ஜின் ரூமில் இருக்கக்கூடிய ஸ்டீம் நெட்வொர்க்கில் திடீர்னு ஒரு தீ விபத்து ஏற்படுது. இந்த தீ விபத்து ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு முன்னாடியே என்ஜின் ரூமில் அந்த தீ ரொம்ப பெரிய அளவில் பரவ ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அந்த தீ அணைக்கப்படுது. ஸோ இப்போதைக்கு இந்த கப்பல் அதனுடைய சேவையை செய்ய முடியாது. ஷிப்யார்டுக்கு அனுப்புகிறாங்க. ஷிப்யார்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுது அதனுடைய ப்ரொப்பல்ஷன் சிஸ்டத்தில் ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம், என்ஜின் ரூம் இதெல்லாம் சரிப்படுத்துவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது.
ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு தடவை இந்த கப்பலில் எந்த மாதிரியான வேலைகள் நடந்துட்டுருக்கு, அந்த கப்பலை மறுபடியும் சீ ட்ரையெல்லாம் செஞ்சு பார்க்கலாமா, இதே மாதிரியான பலவிதமான சீ ட்ரையல்ஸ் எல்லாமே பிரேசிலினுடைய கப்பற்படையால் செய்யப்படுது. 2005 ஏற்பட்ட இந்த தீ விபத்து அப்படிங்கிறது 2013 வருடம் இந்த கப்பல் நல்லபடியாக திரும்பிவிடும் அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை கொடுக்குது. கிட்டத்தட்ட 8 வருடங்கள் தேவைப்பட்டது இந்த கப்பலை சரி செய்வதற்கு. ஸோ 2013 மறுபடியும் இந்த சா பவுலோ அப்படிங்கிற கப்பல் நம்முடைய கப்பற்படைக்கு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்த அந்த தருணத்தில், அதாவது 2012 வருடம், இன்னும் ஒரு வருடத்தில் அது சரியாக இருக்கும். 2012 மறுபடியும் ஒரு தீ விபத்து இதே கப்பலில் நடக்குது. இந்த தீ விபத்துனால மறுபடியும் இந்த கப்பலுடைய வேலைகள் எல்லாமே முடக்கப்படுது. இந்த கப்பல் மறுபடியும் கப்பல் படையில் சேர்க்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பல நபருக்கும் வர ஆரம்பிக்குது. இந்த கப்பலில் மட்டும் ஏன் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிற கேள்விக்கு இன்றளவும் பதில் கிடையாது. ஸோ பிரேசிலில் இந்த கப்பலை கோஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவி தான் இந்த தீக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இல்லை அதில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ், அதில் யூஸ் பண்ணியிருக்கிற பழைய டெக்னாலஜி, இது எல்லாமே தீப்பிடிப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. 2016 அதாவது 2வது தீ விபத்து ஏற்பட்டு 4 வருடங்களுக்கு பிறகும் இந்த கப்பலை சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கப்பலை சரி பண்ணுறதுக்கு மட்டுமே அந்த கப்பலை வாங்கினதை விட கூடுதலான தொகையை யார் செலவழிச்சிட்டாங்க? பிரேசில் அரசாங்கம் செலவழிச்சிட்டாங்க. ஸோ 2016 இந்த ப்ரொபல்யூஷன் சிஸ்டத்தை சரிப்படுத்தியும் சரியாகலை. ஸோ புதிய ப்ரொபல்யூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுது. இந்த அறிவிப்புக்கு மத்தியில் அடுத்ததாக இந்த கப்பலில் விமானம் தாங்கி கப்பல் எல்லாமே கேட்டபல்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுவும் மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற அறிவிப்பு அந்த கப்பலில் இருந்து வருது. இதுக்கு மேலேயும் இந்த கப்பலில் இனி செலவு பண்ண முடியாது. ஸோ என்ன செஞ்சிடலாம்? இந்த கப்பலை நம்முடைய கப்பற்படையிலிருந்து விடுவித்து விடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க பிரேசிலினுடைய அரசாங்கம். சா பவுலோ அப்படிங்கிற இந்த கப்பல் பிரேசிலியர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு ஐகானிக் ஃப்ளாக்ஷிப் கப்பல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கப்பல் இனி நம்முடைய கப்பற்படைக்கு சேராது அப்படின்னு சொன்ன உடனே இந்த கப்பலுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரேசிலை சார்ந்த எல்லாருமே ஒரு கேள்வியாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் சா பவுலோ ஃபோச் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட், இதுக்காகவே ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அது நான் கவர்மெண்ட் ஒரு இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்ஸ்டியூட்டை சார்ந்த பலரும் பிரேசில் அரசாங்கத்துக்கு கூட பேசுகிறாங்க. நீங்கள் இதை விற்பனை செய்ய போகிறீங்கன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் அதை வாங்கி இதை ஒரு மியூசியமாக மாற்றுறோம். அப்படி மியூசியமாக மாற்றி நம்ம நாட்டில் கப்பற்படைக்கு யாரெல்லாம் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு அறிமுகமாக இந்த கப்பலுக்குள்ளே படிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட்டாக மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. இந்த ஐடியாவுக்கு மத்தியில் இதை விற்பனை செய்து விடலாம் அப்படின்னு சொல்லி வேறொரு குரூப் பிரேசில் அரசாங்கத்திடம் சொல்கிறாங்க. ஸோ பிரேசில் அரசாங்கம் இதை என்ன செய்ய போகிறாங்க? இப்போது ஏலத்துக்கு விட போகிறாங்க. இந்த ஏலத்தில் சா பவுலோ ஃபோச் இன்ஸ்டியூட்டை சார்ந்தவங்களும் இருக்காங்க. துருக்கியை சார்ந்த சில நிறுவனங்களும் என்ன செய்கிறாங்க? இந்த கப்பலை விலைக்கு வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. துருக்கியை சார்ந்த சாக் டெனிசிலிக் இல்லாட்டி எஸ்கே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த கப்பலை நிறைய பணம் கொடுத்து வாங்குறாங்க. அதை வாங்கி இதை டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். டிஸ்மேண்டில் பண்ணி ஸ்கிராப்புக்கு தான் எடுக்கிறாங்க. ஸ்கிராப்புக்கு எடுத்து டிஸ்மேண்டில் பண்ணி அதை விற்பனை செஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும்? நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்கே கம்பெனி இதை ஒரு விலைக்கு வாங்குறாங்க. அப்படி விலைக்கு வாங்கின இந்த கப்பலை பிரேசிலிருந்து துருக்கிக்கு கொண்டு போகணும். துருக்கிக்கு கொண்டு போகும்போது, அதாவது டோ பண்ணி தான் கொண்டு போகணும். அப்படி டோ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும்போதே இந்த நியூஸ் நேராக துருக்கிக்கு போகுது. இப்போ தான் இந்த கப்பலுடைய உண்மையான முகத்தை பற்றி துருக்கியினர்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது தான் தெரியுது, இது 1963 உருவாக்கப்பட்ட கப்பல். இந்த கப்பலை உருவாக்குவதற்கு எவ்வளவு டன் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அந்த பெயிண்டில் என்னெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு, இந்த கப்பலில் அடிக்கடி தீ விபத்து வருவதற்கான காரணம் என்ன, இது எல்லாம் துருக்கியை சார்ந்த சில நபர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சொல்லப்போனால் 760 டன் ஆஸ்பெட்டாஸ் அப்படிங்கிறது இந்த கப்பலில் இருந்திருக்கு. அதுவும் இந்த கப்பலில் பூசப்பட்ட பெயிண்ட் அப்படிங்கிறது எல்லாம் ரொம்ப முக்கியமான கெமிக்கல்ஸ், அதாவது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். அதில் லெட் இருக்குது, மெர்க்குரி இருக்குது, இப்படின்னு சொல்கிற பலவிதமான கெமிக்கல்ஸும் சேர்ந்துருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணும்போது துருக்கி நாட்டுக்குள்ளே வந்துடும். இல்லாட்டி துருக்கியினுடைய ஒரு ஷிப்யார்டில் வச்சு தான் இந்த டிஸ்மேண்டில் பண்ணுவீங்க, அது நம்முடைய கடலில் சேர்ந்து விடும் அப்படிங்கிற எதிர்ப்பு குரல் துருக்கியில் கிளம்ப ஆரம்பிக்குது. இந்த எஸ்கே கம்பெனி என்ன செய்கிறாங்கன்னா, எப்படியாவது இந்த எதிர்ப்பு குரல் எல்லாமே ஒதுக்கி அதை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி ஸ்கிராப்புக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிற முடிவில் மறுபடியும் துருக்கிக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. இந்த நேரம் பார்த்து இந்த கப்பலுடைய கிளியரன்ஸை கொடுக்க மறுக்கிறது துருக்கி அரசாங்கம். துருக்கியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, இந்த சா பவுலோ ஃபோச் அப்படிங்கிற இன்ஸ்டியூட் இருக்குது பார்த்தீங்களா, இதை விலைக்கு வாங்கணும்னு நினச்ச அந்த இன்ஸ்டியூட், அவங்க ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அந்த கப்பலை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்கள் எல்லாருமே இந்த கப்பலை உள்ளே கொண்டு வருவதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க.
ஸோ இந்த இரண்டு காரணமாக எஸ்கே கம்பெனி என்ன செய்கிறாங்க, வேறு வழியே இல்லாமல் அந்த கப்பலை துருக்கிக்கு கொண்டு போக முடியாமல் அங்கேயே நிப்பாட்டி வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் பல இழுபறிகள் இந்த கப்பல் துருக்கிக்குள்ளே போக முடியலை. எஸ்கே கம்பெனி நேராக பிரேசில் அரசாங்கத்திடம் சொல்கிறாங்க, எனக்கு கிளியரன்ஸ் கிடைக்கல, அதனால் இந்த கப்பலை உள்ளே கொண்டு போக முடியாது, நீங்களே திரும்ப எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்களே திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கப்பலுடைய உரிமை இப்போதும் பிரேசில் கையில் தான் இருக்குது. ஏன்னா துருக்கி நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலை. மோரோவர் பிரேசிலுக்குள்ளேயே ஒரு வழக்கு இருப்பதனால பிரேசில் அரசாங்கம் எஸ்கே கம்பெனிகிட்ட வாங்கின தொகையை திரும்ப கொடுத்துட்றாங்க. இப்போ தான் அடுத்த ட்விஸ்ட் காத்துட்ருக்கு. இவங்க நினச்ச மாதிரியே, அதாவது பிரேசில் நினச்ச மாதிரியே இந்த கப்பலை முதல்லையே இந்த சோ பவுலோ இன்ஸ்டியூட்டுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் இந்த சோ பவுலோ அப்படிங்கிற இந்த கப்பலில் இருக்கக்கூடிய பலவிதமான கெமிக்கல்ஸ், அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் தெரிந்து கொண்டதுனால இப்போ பிரேசிலிருந்தும் கடுமையான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கிளம்ப ஆரம்பிக்குது. இந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்கு வேறு வழியே கிடையாது, கப்பலை டிஸ்மேண்டில் பண்ணிடலாம், நாமளே டிஸ்மேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு பிரேசிலினுடைய அரசாங்கம் வரும்போது பிரேசிலினுடைய கப்பற்படை சொல்கிறாங்க, இதை டிஸ்மேண்டில் பண்ண வேண்டாம், நடுக்கடலில் மூழ்கடித்து விடலாம் அப்படிங்கிற அடுத்த ட்விஸ்ட்டுக்கு தயாராகிறாங்க. ஏன்னா ஜனவரி மாதம் 13ஆம் தேதி துருக்கியில் ஒரு 3 மாதங்கள் நிறுத்தப்பட்டிருந்துச்சு பார்த்தீங்களா இந்த கப்பல். அப்போதே அந்த கப்பலுக்குள்ள வாட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உள்புக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2-3 வாரங்கள் தான் தாக்கு பிடிக்கும், அதுக்கு மேலே தானாகவே முங்கி விடும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இந்த கப்பல் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் பிரேசிலினுடைய ஷிப்யார்டுக்கு இந்த கப்பலை கொண்டு போக முடியாது, ஏன்னா செலவழிக்க முடியாது. ஸோ இதை ஈஸியாக என்ன செய்யலாம், கொஞ்சம் கிலோமீட்டர், ஒரு 350 கிலோமீட்டர் உள்ளே கொண்டு போய் நடுக்கடலில் அப்படியே புதைத்து விடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு பிரேசிலினுடைய கப்பற்படை முடிவுகளை எடுக்கிறது. இதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, நிறைய பேர் எதிர்ப்பையும் தெரிவிக்கிறாங்க. ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் பிரேசிலிருந்து மட்டும் கிடையாது, உலக அளவில் இதற்கான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வருது. எந்த எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் பிரேசிலினுடைய கப்பற்படை இந்த சோ பவுலோ அப்படிங்கிற கப்பலை, விமானம் தாங்கி கப்பலை, 32,000 டன் எடை இருக்கக்கூடிய இந்த விமானம் தாங்கி கப்பலை கட்டி இழுத்து 350 கிலோமீட்டர் கடற்கரை ஓரத்திலிருந்து 350 கிலோமீட்டர் உள்ள கொண்டு போய் 5000 மீட்டர் ஆழம் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தேர்வு பண்ணுறாங்க. அந்த இடத்தை தேர்வு பண்ணது பிரேசிலினுடைய நேவி ஹைட்ரோகிராஃபி சென்டர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பல இன்ஸ்டியூட்ஸ். இது 2 பேரும் சேர்ந்து தான் ஏஜேபி அப்படிங்கிற ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல இந்த கப்பலை மூழ்கடிப்பதற்கான பிளானில் ஈடுபடுறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இந்த சோ பவுலோ அப்படிங்கிற கப்பல் ஏஜேபி அப்படிங்கிற ஒரு இடத்துல 5000 மீட்டர் ஆழத்தில் புதைக்கப்படுது. இப்போது இந்த கப்பலுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது பல நபர்களுடைய கேள்வி. இது ஒரு மியூசியமாக மாறி இருந்தால் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதை துருக்கிக்கு கொண்டு போயிருந்தாங்கன்னா அதை டிஸ்மேண்டில் பண்ணி அந்த எஸ்கே கம்பெனி லாபத்தை சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் இரண்டுமே இல்லாமல் ஆழ்கடலில் புதைக்கப்பட்டதால் அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை, அந்த விஷத்தன்மையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனால் அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் இல்லாட்டி கடல் சார்ந்த உயிரினங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து, இது எல்லாமே வருங்காலத்தை தான் பாதிக்கும். ஏன்னா இந்த கப்பல் மறுபடி துருப்பிடிக்கணும், துருப்பிடித்து அழிந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வரும் தலைமுறையினருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். இதுக்குள்ளே நிறைய கெமிக்கல்ஸ், அன்வான்ட் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டை பிரேசிலினுடைய கப்பற்படைக்கு தெரிந்ததுனால தான் உடனடியாக இதை மூழ்கடிக்க வேண்டும், வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. துருக்கியும் பிரேசிலும் ரகசியமாகவே பேச்சுவார்த்தை நடத்தி, 2 அரசாங்கங்களும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன்படி தான் பிரேசில் அரசாங்கம் இந்த கப்பலை திரும்ப பெற்று ஆழ்கடலில் மூழ்கடித்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் சோ பவுலோ அப்படிங்கிற ஒரு விமானம் தாங்கி கப்பலுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலைமை. ஒரு காலகட்டத்தில் ஹீரோவாக பார்க்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பல் இன்னைக்கு ஆழ்கடலில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ஒரு கப்பலுடைய வரலாறு? இதே மாதிரி எத்தனை கப்பல்கள் ஆழ்கடலில் புதைக்கப்பட்டிருக்கும் தெரியுமா? எத்தனை கப்பலிருந்து இன்னும் விஷங்கள் அப்படிங்கிறது வெளியில் வந்துட்டு இருக்கும் தெரியுமா? பல கப்பல்களுடைய புதையல்களை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் உலகப்போர் டைம்லலாம் நிறைய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருக்கும். அந்த கப்பலில் இருக்கக்கூடிய வெடிப்பொருட்கள் என்ன ஆனது நமக்கே தெரியாமல் மனிதர்களுக்கான கன்னி வெடிகளை ஆழ்கடலில் புதைத்து வைத்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களாகிய நாம். அது ஒரு காலம் இல்லை, இன்னொரு காலத்தில் வெடிக்கும். அன்னைக்கு இதை பற்றிலாம் மறுபடியும் நாம் பேசுவோம். ரொம்ப அட்வான்ஸ்டான டாபிக் தான். ஆனால் இதை பற்றி சொல்லிக் கொடுத்த முதல் நபர் நானாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி முதலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களும், இல்லைப்பா இப்படி ஒரு கப்பல், அதனுடைய வரலாறு, அதனுடைய பல ட்விஸ்ட் அப்படிங்கிறத இதன் வழியாகத்தான், இந்த காணொலி வழியாகத்தான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி,
வணக்கம்.